ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, கடவுள் இருக்காங்களா இல்லையா, நம்ம எவ்வளோ வழிபாடுகள் பண்ணுறோம், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் திட்டுறதும் சில பேர் புகழுறதும், பகவான் இதெல்லாமே பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஏன் சில நாட்களில் ஒரு சிறு வயசில் இருக்கும்போது எனக்கே சில கேள்விகள் இருந்துச்சு. என்னடா கடவுளை நம்ம இவ்வளோ கும்பிடுறோம், எப்போ வருவாங்க, எப்போ நமக்கு வந்து காட்சி தருவாங்க, இதெல்லாம் சின்னப்போ வந்து நான் அதை வந்து ஒரு வேலையாகவே வச்சுருந்தேன். ஃபோட்டோ கிட்ட போய் நிற்பேன், அம்மா நீ என்கிட்ட பேசு, சிவாப்பா நீ என்கிட்ட பேசு, முருகா நீ என்கிட்ட பேசு. சர்ச்சுக்கிட்ட போனேன்னா, ஏன்னா நான் சர்ச்சு வழியாக அந்த ஏரியாவில் நான் படித்ததுனாலே போகிற வழியே சர்ச்சும் இருக்கும். சர்ச்சுக்கிட்ட நின்றுட்டு ஏசப்பா நீ பேசு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு கூட முஸ்லீம் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நான் ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு வெளியில் நின்று அவங்க உள்ளே போவாங்க, நம்ம வெளியில் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது அல்லா நீ என்கிட்ட பேசு. இந்த மாதிரி சிறு குழந்தையளவா நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போல்லாம். ஆனால் என்னோடய நாட்களில் நான் அம்பாள் வேடம் விட்டதுக்கப்புறம் உணர்ந்தேன் பாருங்கள் ஒரு சத்தியங்கள். சான்ஸே இல்லைங்க. பல பகவான் நினச்சா வருவாங்க. அப்படியே நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா நாம் செஞ்ச முன்ஜென்ம கர்ம வினைகள் அதில் நாம் தீக்கணும்ல. நாம் ஏதோ கெட்டதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து போய் கடவுளை நீ நல்லது பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய பக்தி நம்மளை கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக மாற்றும். சரிங்களா? கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. நீ எப்படி பகவானை உணர்ந்தம்மா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய உணர்ந்துட்டேங்க. நிறைய அலங்காரத்தில் அது மட்டுமா வீட்டை வழிபாடு பண்ணும்போது ஏதோ ஒன்று என்னுடைய உடலில் வந்து அப்படியே என்னோடய தோற்றம், என்னுடைய கர்ஜனம் எல்லாமே மாறிடும். அப்போ எனக்குள்ளே அம்மா வந்துட்டாங்க. அதுக்கும் ஒரு படி மேலே போய் இப்போ ரீசண்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு கோயிலுக்கு ஒரு சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா நமக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சொற்பொழின்றதை விட அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, முக்கியமான அதித்தி என்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாம் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் பார்த்துட்டே இருந்தோம். சரி நமக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு போகிற இடத்துல நமக்கு வந்து மரியாதை கிடைக்குதான்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன் அங்கே சில தோல்விகளும் நடக்கலாம். ஸோ அந்த இடத்துல நமக்கு போகும்போது அங்கே வந்து பல மன வலிகள் எனக்கு ஆரம்பித்தது. சரி நானும் கூட வெளியில் வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு ஒரு அம்மா சரி வாங்கம்மா உங்க கூட நான் செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வேப்பலை மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நின்ன பாருங்க, உள்ள நான் எந்த அளவுக்கு வேதனையாக வெளியில் வந்தனோ அந்த மரத்துக்கிட்ட போய் நின்ன உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம். எப்படி சொல்கிறது, அப்படியே என்னுடைய உடல் எனக்கே பாரமாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், அம்பாள் இறங்கிட்டாங்க. என்னோட கர்ஜனை, என்னோட தோற்றம் மீண்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்குள்ளே போயில அங்கே இருந்த ஒட்டுமொத்த மேடையே அதிட்டிட்டாங்க அந்த கர்ஜன வார்த்தையால். சாதாரண விகாஷினி அங்கே இருந்து அவங்க என்னை யார் என்ன அவமானப்படுத்தினாலும் நான் வழியோட வெளியில் வந்தேன். ஆனால் திருப்பி என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் வா நான் இருக்கேன் மகளே அவனை சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அத்தனை பேருமே கர்ஜனை அந்த அம்பிகைக்கு என்ற கையாலேயே பூஜையை ஏற்றுக்கிட்டு ஜெய ஜெய துர்கா ஜெய ஜெய துர்கா சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி மீண்டும் நான் வெளியில் வரும்போது எனக்கு நல்லா தெரியுது உள்ளே ஏதோ நடக்குதுன்னுட்டு. ஆனால் சொல்ல தெரில. ஆனால் அப்படியே நான் வந்து என்னோடய வண்டி உட்கார வெள்ளி எனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உட்காண்ட்ருக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், தெய்வசக்தியெல்லாம் நான் வந்து விளையாட்டாவோ ரொம்ப வந்து மரியாதை இல்லையாவோ திட்டவும் கூடாது, பண்ணவும் கூடாது. பகவான் நினச்சா வந்துடுவாங்க. நான் என் வாழ்க்கையில் உணர்ந்த சத்தியங்கள் தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், யாராவது ஒருத்தராச்சும் இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, பார்க்குறவங்களும் நான் சொல்கிறேன், பார்க்காதவங்களும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வீடியோ தள்ளிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம நல்லதை நாம் சொல்கிறோம். கலைத்துறைக்கு சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் என்னோட ஆன்மீகத்தை கடைப்பிடிச்சி எல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இது நான் உணர்ந்த சத்தியம். அப்போ அந்த அம்பாள் என்னோடய உடலில் இறங்கும்போது எனக்கு வந்து என் தாய் மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்களே என்னை அவமானப்படுத்திருந்தாலும் அந்த தாய் வந்து எனக்கு பெருமை சேர்த்துனாங்க. அந்த தாயை நான் எப்படி மறுப்பேன்? நான் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது கூட என் உடலெல்லாம் அந்த ஒரு யான பலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த யான பலத்தோடு தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சுவாமியாரில் உட்கார்ந்து அப்போ தான் யோசிக்கிறேன், என்னம்மா நடந்தது, நான் தான் என்னை அவமானப்படுத்தினாங்க, நான் தான் வெளியில் வந்துட்டேனே. ஆனால் நீ என்னை திருப்பி கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த வேப்பலை மரத்துக்கிட்ட நின்ன உடனே அந்த காமாட்சியம்மன் கோயில் உடனே அம்பாள் இறங்கிட்டாங்க. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போய் பல கர்ஜனை அந்த தெய்வ குழந்தையான விகாஷினிக்கு அந்த அம்பாள் எனக்கு பெருமை சேர்த்துனாங்க. எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே நான் தோற்று வரல, உண்மையாலுமே அம்மா என்னை ஜெயிச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தெய்வத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. நானும் ஒன்று சத்தியங்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி தெய்வம் இருக்குங்க, எல்லாமெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வேண்டுனா ஏன் வருது இல்லைன்னா வருவாங்க. ஆனால் நம்ம முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படியே சொன்ன மாதிரி அதெல்லாம் தீக்கும். நல்ல அதெல்லாம் தீர 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 நம்ம பண்ணக்கூடிய அந்த வழிபாடு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக
அடுத்தடுத்து நம்ம லெவலுக்கு போகும்போது நல்ல வழி தான் காட்டும். நமக்கு யாராச்சும் தீமை பண்ண வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரே இதுதான், அம்பாள் நீக்கி விட்டுருவாங்க. என் குழந்தை நீ தொடாத, கிளம்புன்னு சொல்லிட்டு கெட்ட அண்ட கூட முடியாது. சரிங்களா? அது மாதிரி தெய்வம் இருக்காங்க, இல்லாமல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த அழகான மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் வந்து எப்படி பூஜை பண்ணியிருப்பேன். அதிகாலை நேரம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தினந்தோறும் என்ன முடியுமான்னா, நானும் ஒரு மனுஷி தானே. ஆனால் முடிஞ்சிங்க. சோதனைகள் கூட வந்துச்சு. ஆனால் நான் கடைசி மார்கழி மாதம் கடைசி நாளில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுக்குறேன். ஆனால் அதுக்கும் மேலே சாதிச்சுட்டு அம்மா என்னை சாதிச்சு வச்சுட்டாங்க. அந்த 30 நாளுமே தண்ணி ஊற்றி இடையில அந்த மாதவிடாய் காலம் வரும்போது ஒரு 5 நாட்கள் ஓரம் கட்டி மீதி நாட்கள் அம்பாள் ஃபுல்லுஸாக என் தாய்க்கு நான் தண்ணி ஊற்றணும், பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி அம்பிகைக்கு நான் வழிபாடு பண்ணணும், ஏதோ என்னால் முடிஞ்சல் நாமங்கள் சொல்லணும்னு நினச்சேன். என் தாய் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அந்த சக்தி, அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. என் பிள்ளையாரப்பா, என் தாய், அம்மா, என் பிரதனாரீஸ்வரர், என் குலசாமி. என் குலசாமி நான் பெருமையாக சொல்லிகிட்டே போவேங்க. எப்பொழுதும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக என் குலசாமி இருக்காங்க. அவங்க நான் மறக்கவே மாட்டேன். குலசாமிக்கு கொடான கொடி நன்றி. இந்த வீடியோ மூலமாக என் பகவானுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வழிபாடு பண்ணுங்க. தெய்வம் இருக்குங்க, இருக்குது. இதை நான் அடித்து சொல்லுவேன். நம்பினால் கண்டிப்பாக இருக்காங்க, கூடவே இருப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? நமச்சிவாய வாழ்க்கை, அதன் தாழ்வாழ்க்கை, இப்பொழுது என் நெஞ்சில் லிகாதான் தாழ்வாழ்க்கை. ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகன்.